கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்களோட லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். இதை பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இது சேஞ்ச் ஆகுதா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுதுங்க. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போது ஒரு பொண்ணு பையன் 2 பேரும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வளர்ந்துக்கிட்டே வராங்க. கல்யாணம் ஆகிற ஸ்டேஜ் வருது. 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவன் வேலைக்கு போகிறது, வீட்டுக்கு வர்றது, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் மறுநாள் வேலைக்கு போகிறது அப்படின்ற மாதிரி போயிடும். ஆனால் பொண்ணுக்கு ஒரு வேளை அந்த பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையும் வரலாம். ஒரு வேளை வேலைக்கு போனாலும் வீட்டு வேலையும் அவங்க தான் செய்யணும், வெளி வேலையும் அவங்க தான் செய்யணும். இல்லை ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அதையே ஒரு காரணமாக சொல்லி கூட வேலைக்கு போகாமல் அனுப்பலாம். ஒரு வேளை அவங்க இடம் பிடிச்சி வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு போனாலும் அப்பையும் வீட்டு வேலை, வெளி வேலை, குழந்தைய பார்த்துக்கிறதுன்னு எல்லாத்தையும் அவங்க தான் செய்யணும். இது எல்லா பெண்களுக்குமே மாறுதா கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. சில பொண்ணுங்களுக்கு மாறுறது கிடையாது. ஆனால் பல பொண்ணுங்களுக்கு இந்த வாழ்க்கை சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான ஒரே காரணம் அவங்க தேர்ந்தெடுக்கிற அந்த பார்ட்னர். இப்போ இருக்கிற பசங்களை நிறைய பேர் வீட்டு வேலைன்றது பொண்ணுங்க மட்டும் செய்கிறது கிடையாது. 2 பேருமே சேர்ந்து செஞ்சால் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும், 2 பேருமே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற பார்ட்னர் நம்மளுக்கு கிடைச்சாங்கன்னா அந்த பிரச்சனை எதுவும் இல்லை, வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும். அப்படி நினைக்காத பார்ட்னர் கிடைச்சிட்டா அவங்க வாழ்க்கை கஷ்டம்தான். அதனால் உங்களோட வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறம் மாறுச்சா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் எஸ் ஆர் நோ அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. பை பாய்.